தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே, முதலாளி குமாரசாமியிடம் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து நீண்ட நேரம் விவாதித்தேன். அப்போதுதான் புரிந்தது அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கிறது என்று. மில்லினுடைய வரவு செலவு கணக்குகளை எல்லாம் என்னிடம் கொடுத்தார். அதை படித்து பார்த்தபோதுதான் தெரிந்தது எவ்வளவு நஷ்டத்திலே மில் நடந்து கொண்டிருக்கிறது என்று. இருந்தாலும் நம்முடைய கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி கூறியதால் இந்த மாதம் மட்டும் ஆள் ஒன்றுக்கு 25 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த மாசம் சினிமா பார்க்கறதுக்காச்சு சாராய கடனை அடைச்சிடலாம். ஆகவே இதுவே இம்முறை நமது சங்கத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். முதலாளி பணத்துல வீட்டை கட்டிட்டு எங்க பைக்கு அடிச்சுட்டா கை கூலி. காபி சாப்பிட நான் மானஸ்தன். உயிரே போனாலும் உன் வீட்டு பொருள் எதையும் தொட மாட்டேன். ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப நீதான் என்னோட மனசாட்சி. நான் இந்த மாதிரி ஆவேசமா ஆர்வமானவன் தான். ஆனா நான் எந்த காலத்துல உன்ன மாதிரி சைடு மாற மாட்டேன். உதயா, தனி மனிதனா இருக்கிற வரைக்கும் எவனுமே புரட்சி வாய்த்தான். அதுக்கப்புறம் தலைவரே பின்னாடி 10 பேர் சேர்றான் பாரு, அவனுக்கு உன்னை விலை பேசாம விடவே மாட்டான். நீ கெட்ட கேட்டுக்கு எனக்கு புத்திமதி வேற சொல்றியா? இது கெட்ட கேடு இல்லப்பா, நான் பட்ட பாடு. என் தங்கச்சியோட வருங்கால கணவன்கிற முறையில சொல்றேன். உனக்கு இந்த புது வாழ்க்கையில வேண்டாம். நீயும் லட்சுமி கல்யாணத்தை பண்ணிட்டு வாங்குற சம்பளத்துல சந்தோஷமா குடும்பத்தை நடத்துங்க. அது போதும் எனக்கு. நாளைக்கு ஒப்பந்தத்துல நீ கையெழுத்து போடுறப்போ நான் தகராறு பண்ணுவேன்னு உன் தங்கச்சி எனக்கு கொடுத்து சரி கட்டலான்னு பாக்குறியா? போட்டி பயணி உன்னை சரி கட்டுக்கே தங்கச்சி கொடுக்கணுமா? யோ, நாளைக்கு மட்டும் அந்த துரோகத்தனமான ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போடு. எனக்கு 50 பேர் இருக்காயா? அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து உன் குட்டை உடைச்சு நிறுத்தல. என் பேர் உதயம். பரவாயில்ல, மாப்பிள்ள முழுக்க அவ்வளவுதான்ப்பா, விஷயமே முடிஞ்சது. போயிட்டா நேரு, நம்ம கார்லயே போலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.